ஐயா செந்தில்ராஜன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சேகர் பேராசிரியர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன்னுடைய பணியாற்றுகிறார்கள். இதையெல்லாம் விட சிறப்பாக நாம் அவர்களோடு எதிர்பார்த்த என்பதை விட இந்த அரங்கிலே ஐயா அவர்கள் பேச வேண்டும், அதிலும் தமிழ் சுவை கலந்து பேச வேண்டும், முத்தமிழ் ஐநரை பற்றி பேச வேண்டும், முத்தமிழர்களுடைய பணிகளை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மாநிலங்களுடைய கதாநாயகன் அவர்களை நாங்கள் பலமுறை விழாவிற்கு அழைத்த பொழுதும் அவருடைய பணி நிமித்தம் காரணமாக, பணி நெருக்கடி காரணமாக ஒரு சில நாட்களிலே கலந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போனாலும் முத்தாய்ப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அண்ணன் சிவா அவர்களை உருவாக்கியவர்கள், அவரோடு கலைஞரோடு நடைபெற்றவர்கள். அண்ணா இந்த நிகழ்ச்சி இருக்குது, எங்களுடைய துணைவேந்தர் உங்களை தேதி வைக்க சொன்னார் என்று சொன்ன பொழுது அவர் அழகாக சொன்னார், நான் தண்ணீரில் இருக்கிறேன், தளபதி ஒரு கடிதம் அளித்திருக்கிறார், அந்த கடிதத்தை கொண்டு சேர்க்கும் பொறுப்பு எனக்கு அளிக்கப்படுகிறது, ஆகவே உங்கள் துணைவேந்தரிடம் சொல்லிவிடுங்கள், மீண்டும் ஒரு நல்ல நிலையை சந்திப்போம் என்று சொன்னார்கள். அந்த நல்ல நாள் இதுதான் என்று நான் கருதுகிறேன். அதே போல வருங்கால தலைமையாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஆலோசகராக, அதையெல்லாம் விட துன்பப்படுகிற மக்களுக்கு, துயரப்படுகிற மக்களுக்கு வாழ்வாதார முறைகளை அவர்கள் வாழ வேண்டும், உயர வேண்டும் என்று உயர்வான நோக்கத்தோடு நேற்றைய தினம் நடந்த பார்லிமெண்ட் விவாதத்திலே அழகாக ஒரு குறிப்பேட்டை சொல்கிறார். நீங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, 80% பேர்கள் ரேஷனிலே அரிசி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நான் இதை வளர்ந்த இந்தியாவை ஒத்துக்கொள்ள முடியும் என்று தன்னுடைய ஆணித்தரமான, தன்னுடைய கம்பீரமான சூழலிலே அங்கே கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த அளவிற்கு திறமை வாய்ந்த, திறன் வாய்ந்த, அறிவார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சிவா அவர்கள் இந்த முத்தமிழர்களுடைய கலைஞருடைய விழாவிலே பங்கேற்று நம்மளை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். அவர்களை துணைவேந்தர் சார்பாகவும், பதிவாளர் சார்பாகவும், வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் வருக வருகை என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ரவி ஐயா அவர்களுக்கு இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் நா. அருணாச்சலம் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார்கள். ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். நம் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பேராசிரியர் சி. சேகர் ஐயா அவர்களுக்கு இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் நா. அருணாச்சலம் ஐயா அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பிப்பார்கள். இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் நா. அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு நம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ரவி ஐயா அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பிப்பார்கள். வரலாற்று துறை தலைவர் முனைவர் க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருச்சி சிவா அவர்களே, இந்த விழாவில் ஆட்சியர் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய கோட்டாட்சியர் உயர் திரு பால்துரை அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் டாக்டர் சேகர் அவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இதழியல் தலைவர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பாக பங்கேற்றிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, இந்த பகுதியை சேர்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த
இது ஒரு சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. அந்த விழாவை அழகப்பா பல்கலைக்கழகம் முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கும் வரையில் இன்று நிறைவு விழாவை நாம் காண்கின்றோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு மனிதர். அவர் 5 முறை முதலமைச்சராக, தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து சாதித்த சாதனைகள் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அரசியல் தவிர்த்து அவர்கள் செய்த சாதனை பொதுமக்களுக்காகவும் நான் பல நிகழ்வுகளை அவர்களை பற்றி கூறிக்கொண்டே செல்லலாம். ஒவ்வொரு சிறிய விழாவாக இருந்தாலும், ஒரு சிறிய கிராமத்தில் நடக்கும் விழாவாக இருந்தாலும் நேரடியாக அந்த விழாவில் பங்கேற்று அந்த பொதுமக்கள் பயனடையக்கூடிய எந்த ஒரு விழாவிலும், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தும் ஒரு மிகப்பெரிய அறிஞர் கலைஞர் அவர்கள். அதுபோல அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய கடின உழைப்பு, இதையெல்லாம் பல, அதாவது இப்பொழுது இருக்கும் இந்த சந்ததிகள் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அவருடைய ஞாபக சக்தி என்பது மிகப்பெரிய ஞாபக சக்தி. 32 வயதில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பணியாற்றினார். 32 வயதில் தொடங்கி 95 வயது வரையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தனது அரசியல் கருத்துக்களை மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பத்திரிகை துறையை அவர் ஆயுதமாக பயன்படுத்தினார். கைராட்டையால் நாடை முன்னேற்றுவது என்பது பைத்தியக்காரத்தனம். அதேபோல் மாணவனின் கையேடு பைத்தியக்காரத்தனம் என்று பாரதிதாசனின் கருத்துக்களுக்கு பதிலாக கூறினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கையெழுத்தினால் மக்களை ஒன்றிணைக்க முடியாது, ஆனால் சிறுதுளி பெருவெள்ளம் பல சேர்ந்தால்தான் பேரிழுக்க முடியும் என்பது போல மாணவர்கள் மனதில் எண்ணங்களை மெருகேற்றி செழுமைப்படுத்தி கொண்டால்தான் நாடு நன்றாக வளரும் என்று அப்போதே அவர் கூறியுள்ளார். முத்தமிழ் அறிஞரை பற்றி பேசுவதற்காக ஒருத்தரை அழைத்துவிட்டு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போய் கொண்டிருக்கும். இருந்தால் ஒரு சில வார்த்தைகள், அதாவது கலைஞர் என்பது பெயர் வர காரணம் அவர் கலைஞராக இருந்த காரணம்தான். எல்லா வித கலைகளையும் அவர் கைதேர்ந்தவர். எண்ணற்ற கலைகளை அவர் வித்தகர். எண்ணற்ற மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர். அவர் வசனம் எழுதியதால் தான் இன்று பராசக்தி மூலம் நடிகர் திலகம் என்று பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வசனம் தான் காரணம். எல்லாரும் நடிகர் திலகம் என்று கூறுவார்கள், ஆனால் நடிகர் திலகத்தை உருவாக்கியவர் நமது கலைஞர் ஐயா அவர்கள். அதே போன்று இன்று அரசு ஊழியர்கள் அனைவரும் நாம் தெளிவாக இருக்கிறோம் என்றால் அதற்கும் நாம் தலைமையில் தொங்கிக் கொண்டிருந்த கட்சியை அகற்றியவர். அது நிறைய அரசு ஊழியர்களுக்கு இன்று வரை தெரியாது. அதாவது தனி கோப்பு பிரசன்ட் ஃபைல் என்று ஒரு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைல் என்ன எழுதுறாங்களோ அதன் மூலமாக தான் நான் என்ன செய்ய முடியும், ப்ரொமோஷன் பெற முடியும். அப்படி ஒரு கோப்பை சுதந்திரம் அடைந்த பின்பும் இந்த நிர்வாகம் கொண்டு சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த தலைமையில் தொங்கிக் கொண்டிருந்த அனைத்து அரசு அலுவலர்கள் கட்சியை நீக்கி இந்த அரசு அலுவலர்கள் சுதந்திரத்தோடு ஒரு அலுவலரை எதிர்த்து பேசினாலும் ப்ரொமோஷன் கிடைக்குன்னா அதற்கெல்லாம் காரணம் எங்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அதே போன்று இந்த பெண்கள் பெண்கல்வி அனைத்து துறைகளிலும் அவர் சிறக்காத ஒன்றே இல்லை. அவர் சிறப்பை பேசிக் கொண்டிருந்தால் இந்த நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். 100 ஆண்டு காலம் போகாது. 100 ஆண்டு காலம் போகாதே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்க வருகின்றுள்ள சிறப்பு விருந்தினருக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த பாராளுமன்றவாதி, சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், பண்பாளர் என்ற பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரரான திருச்சி சிங்கம் சிவா எம்பி அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாவட்ட நிர்வாக அதிகாரி அவர்களே, எங்கள் பண்புக்குரிய பதிவாளர் அவர்களே, இந்த இனிய நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பேராசிரியர் அருணாச்சலம் அவர்களே, காரைக்குடி மாநகரின் முக்கிய பிரமுகர்களே, எனது அன்புக்குரிய பேராசிரியர்களே, அதிகாரிகளே, அனைத்துக்கும் மேலாக இன்றைய
விழாவின் முக்கிய விருந்தினர்கள், அறிவுசார் மாணவ செல்வங்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். திருநாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் யாராலும் நாம் பெரும்பாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதன் பலன்களை எல்லாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டிராத சில அரிய தகவல்களை டாக்டர் கலைஞர் அவர்களோடு நெருங்கி பழகி அவரோடு பணிபுரிகின்ற, கழகத்திற்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி கொண்டிருக்கிற ஐயா திருச்சி சிவா அவர்கள் நம்மோடு பல தகவல்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறார். இந்த சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நம்ம திருச்சி சிவா எம்பி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய பேச்சை சிலர் கேட்டிருக்கலாம். நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், யூடியூப் மூலமாகவும் மற்ற சோசியல் மீடியா வழியாகவும். அவருடைய பேச்சில் ஒரு கருத்தாழம் இருக்கும். நம்மளுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், கருத்தாழம் இருக்கும். எல்லாரும் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போகிற அரசியல்வாதி அல்லாத தேர்ந்தெடுத்து சென்று பேசுகிற அரசியல். அப்படிதான் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தையும் என்று தேர்வு செய்து இங்கே வந்திருக்கிறார். அவருடைய பேச்சில் கருத்தாழம் இருக்கும், தெளிவு இருக்கும், தரவுகள் டேட்டா இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும், சமுதாய சிந்தனை இருக்கும். அதனால அவரோட பேச்சு ஒரு முறை லேசாக கேட்டுட்டு மற்ற அரசியல்வாதிகளை போலவோ அல்லது பேச்சாளர்களை போலவோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முடிந்தால் உங்களுடைய செல்பேசிகளில் செல்போன்களில் பதிவு செய்து கொள்ளுங்கள், அதை மீண்டும் கேளுங்கள், உங்கள் குரூப்பில் பகிர்ந்துக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் பகிர்ந்துக்கோங்க. உங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 700-800 பேருக்கு மேலே இருப்பீங்க. இது 60,000 பேர் 6 லட்சம் பேரை சென்றடைய வேண்டும். இங்கே பரிமாறிக்கொள்கிற இங்கே நம்ம ஐயா அவர்கள் ஷேர் பண்ணிக்க இருக்கிற கருத்துக்கள் பல லட்சம் ஆட்களை சென்றடைய வேண்டும். அதனால முடிஞ்சவரைக்கும் கவனமாக கேளுங்க, முடிஞ்சா பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வேண்டுகோளோடு மீண்டும் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தொண்டு, நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நீங்க நிறைய ஏராளமான அர்ப்பணிப்போடு நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. அதனோட பலன்களை எல்லாம் அனைத்து துறையினரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது, பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சேவைகள், அவர் செய்திருக்கிற சிறப்பான தொண்டுகள் என்ன என்பதை பற்றி குறிப்பிட்டு அதன் மூலம் அழகப்பா பல்கலைக்கழகம் எந்த வகையில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். எங்களது ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஐயா சேகர் அவர்களுக்கு இப்பொழுது திருச்சி ஐயா சிவா அவர்கள் இப்பொழுது இந்த சான்றிதழை வழங்குவார்கள். எங்களது இயக்குனர் திரு கண்ணபிரான் அவர்களுக்கு, பேராசிரியர் கண்ணபிரான் அவர்களுக்கு இப்பொழுது இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய ஆட்சி மன்ற உறுப்பினர் திரு பேராசிரியர் பழனிசாமி அவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆலோசனை குழு உறுப்பினர் சான்றிதழ். எங்கள் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, பக்கத்தில் அமர்ந்திருக்கிற கல்வியினுடைய முதல்வர்களும் இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அவர்களும் நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கிறார்கள். திரு ஆ பத்தாலட்சி முதல்வர் அவர்களையும் இந்த சான்றிதழை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது வருகை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பரந்தாமன் அவர்களை இந்த சான்றிதழை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் செந்தமிழ் பாவை மூத்த பேராசிரியர் அவர்களை இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது துறைத் தலைவர் பா சிவகுமார் கல்வித்துறை அவர்களை இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் திருவேணி அவர்கள் இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் வேதிராஜன் அவர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர் சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொன் மதன் பேராசிரியர்களுடைய ஆங்கிலத்தில் பேராசிரியர்களை இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் மா நடராஜன் அவர்களை இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்.
பொருளாதாரத்துறையினுடைய துறைத் தலைவர் ரே சுரேஷ் அவர்களை இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அலுவலகத்தை குழு சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். சந்திரமோகன் சார். அரசு கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் வேளாண்மைத்துறை பேராசிரியர் அவர்களை சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். கோ கணேசமூர்த்தி பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியர் கா நெடுமாறு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். செரின் பர்கானா வரி பேராசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வரலாற்றுத்துறை கா நிரோதா தேவி உதவி பேராசிரியர் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஹரிபாஸ்கர் உதவி பேராசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கு சுபாஷினி ஆய்வக பயிற்றுனர் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வதற்கு பல்வேறு தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்த மு சுப்பிரமணியன் அவர்களை இளநிலை உதவியாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சோலை பிரியா வரலாற்றுத்துறை இளநிலை உதவியாளர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மா கலைச்செல்வி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். குணசேகரன் இணை பேராசிரியர் வரலாற்றுத்துறை அழகப்பா அரசு கலைக்கல்லூரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முத்துக்குமார் இணை பேராசிரியர் வரலாற்றுத்துறை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர் சரவணகுமார் இணை பேராசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுடைய நன்றி உரையாற்றக்கூடிய பேராசிரியர் நான் அருணாசலம் அவர்களை இந்த சார் வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். அதே கலைஞரை பற்றி அரசு சார்பில் ஒரு பல்கலைக்கழகம் விழா நடத்துகிறது என்கிற போது இதுதான் வழக்கு. ஒரு மனிதன் ஒரு இடத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இலக்கணம். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உணர்வுபூர்வமாக அவரை உணர்ந்தவர்களாக புரிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் எதிர்த்தவர்கள் ஏராளம் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியாருடைய தத்துவ தாக்கம்தான் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுபவ ரீதியாக உணர்கிறோம். அறிஞர் அண்ணாவினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அந்த வரிசையில் 97 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா நிறைவு. இந்த பல்கலைக்கழகத்திற்கு இதற்கு முன்பு நான் சில முறை உரையாற்ற வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு காரணம் இந்த கலைஞர் விட்டு சென்றிருக்கிற வரலாற்றினை இன்றைய தலைமுறை உணரச் செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி என்ற வகையில் எனக்கு ஒரு தனிப்பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. சில தலைமுறைகள் அறியாமலே போய்விடுகின்றன. தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை. ஒரு காலம் தனக்கு தேவையான தலைவனை தானே உருவாக்கிக் கொள்ளும். வரலாற்றினை நன்றாக படித்து உணர்ந்த யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நாட்டினுடைய பிரச்சனை நீண்ட நெடுங்காலம் மக்களை வாட்டி வதைத்து அதிலிருந்து விடுபட முடியாமல், விடுபட வழி தெரியாமல், வழி தெரிந்தாலும் துணிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை தெளிவை ஏற்படுத்தி உணர்ச்சியை உண்டாக்கி அவர்களை சரியான இடத்திற்கு இட்டு செல்ல எங்கிருந்தோ கிளம்புகிற ஒருவன் தான் தலைவன் என்று அழைக்கப்படுகின்றான். வெளிச்சத்தில் இருப்பவர்கள் தலைவர்கள் அல்ல. நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் எனக்கு எதிரே அமர்ந்திருக்கிற உங்களில் யாரோ ஒருவர் எதிர்காலத்தில் ஒரு புகழ்மிக்க தலைவனாக வரக்கூடும், தலைவியாக வரக்கூடும். யார் அறிவார்? மேடையிலே எல்லோரும் பார்க்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, உங்களைப் போலத்தான் ஒரு காலத்திலே கல்லூரியிலே கடைசி வரிசையில் உட்கார்ந்து விழாக்களை பார்த்தவன் தான் இன்றைக்கு 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். பின்புலம் ஏதும் இல்லாதவர்கள். பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரையாற்றுகிற போது சொன்னார்,
அதே போல நம்முடைய ஆர்டிஓ அவர்கள் பேசுகிற போதும் குறிப்பிட்டு சொன்னார்கள் மாற்றங்களை எப்படி இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது என்று. அறியாமையின் காரணமாக மட்டுமல்ல, விருப்பத்தின் காரணமாகவே எல்லோரும் தங்களை தங்கள் சாதியின் பெயரால் அடையாளம் கண்டு கொண்ட போது காட்டிக்கொண்ட போது நீங்கள் மரியாதை பெறுகிறீர்கள் இல்லையோ வேறு சிலரை பேதம் பிரிக்கிறது என்பதை உணர்த்தி அந்த சாதி பெயர்களை நீக்கிவிட்டு அத்தோடு நிறுத்தாமல் அதற்கு பின்னால் பல்கலைக்கழகத்தின் பட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிட பேரியக்கத்திற்கு உண்டு, பெரியார் அண்ணா கலைஞருக்கு உண்டு. நம்முடைய முனைவர் சேகர் பேசுகிற போது அரசியல் பேசவில்லை என்று சொன்னார். கலைஞரை பற்றி பேசுகிற போது எப்படி அரசியல் பேசாமல் இருப்பது? ஆனால் அரசியல் பேசுகிறோம் என்று சொன்னால் இன்னொருவரை நிந்திப்பது அல்ல, நமக்கு எதிரான கருத்து கொண்டவர்களை இந்த இடத்துல விமர்சிப்பது அல்ல. மாறாக ஒரு சமுதாயத்தின் மாற்றத்திற்கு அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மன்னர்கள் இருந்த காலத்தில் மக்கள் முடிவெடுக்கவில்லையே தவிர அதையும் கூட அரசியல் மார்க்கம் என்றே சொல்லலாம். கிரேக்க நாட்டில் அரிஸ்டாட்டில் என்ற ஒரு மாபெரும் அறிஞனுடைய வழிகாட்டிலே வந்தவன் தான் அலெக்சாண்டர் என்ற மாமன்னன். அதற்கு பின்னால் அரசியலை தவிர்த்து யாரும் வாழ முடியாது. இது குடியாட்சி நாடு. இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், நம்முடைய வரிப்பணத்தை செலவு செய்கின்ற தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிற உரிமை கடமை இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு என்கிற போது எனக்கு அரசியல் ஆகாது என்று பேசுவதில் பொருள் இல்லை. பெரும்பாலும் நான் கல்லூரி வளாகங்களில் பள்ளிக்கூடங்களில் அரசியல் பேசுவது இல்லை. இப்போதும் நான் அப்படி நேரடி அரசியல் எதையும் பேச மாட்டேன். நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது பேசுகிற திருச்சி சிவா வேறு, பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகிற போது நான் உரையாற்றுகிற முறை வேறு. இது போன்ற இடங்களில் நான் பேசுவதற்கு சில இலக்கணங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறேன். அதை எனக்கு சொல்லித் தந்ததும் அண்ணாவும் கலைஞரும் தான். கிடைத்த இடத்துல எல்லாம் அரசியல் பேசுகிறார்கள் என்றால் வேறு இடம் கிடைக்கவில்லை என்றுதான் பொருள். எங்களுக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் இங்கே கலைஞரை பற்றி பேச வந்திருக்கிறேன். அதனால சிலவற்றை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தலைமுறையை சார்ந்தவர்களை நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனதில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு விரும்புகிறேன். பாரபட்சம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், இப்பொழுது இல்லை என்றாலும் வீடு திரும்பியதற்கு பின்னால் ஓய்வாக இருக்கிற போது உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். நாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த மூன்று பேரும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? நான் உணர்கிறேன், என் பெயருக்கு பின்னால் MABL என்ற பட்டம் வந்திருக்காது. நாடாளுமன்ற கட்டடத்தை படத்தில் தான் பார்த்திருப்பேன். என் பக்கத்தில் உட்கார்கிறவரை பார்த்து உங்கள் பெயர் என்ன என்றுதான் கேட்கிறேனே தவிர உங்கள் சாதி என்ன என்று கேட்டுவிட்டு நான் பேசுவதில்லை. இதற்கு காரணம் இந்த மாபெரும் தலைவர். குறிப்பிட்ட சாதி என்றால் ரொம்ப அன்போடு பேசுவதும், குறிப்பிட்ட சாதி என்றால் நான் செல்ல விரும்பிய இடத்திற்கு இன்றைக்கு செல்ல விரும்புகிறவர்கள் படிக்கின்ற பாடத்திட்டத்தில் ஒரு பெயராக என் பெயர் குறுக்கே வருகிறது. எப்படி என்று கேட்பீர்கள்? ஒரு கேள்வி நேர்முக தேர்விலே கேட்கிறார்கள், எழுத்து தேர்விலே கேட்கிறார்கள், குரூப் 1 கூட கேட்கிறார்கள். என்ன கேள்வி? அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்ன? தீவிரவாதிகள் தாக்கியதல்ல, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அது கருப்பு. என்ன வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று சொன்னால் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு தனி உறுப்பினர் கொண்டு வந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது 2015. என்ன மசோதா? திருநங்கையர் மறுவாழ்வுக்கான மசோதா. யார் கொண்டு வந்தது? திருச்சி சிவா கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் மசோதா கொண்டு வருவது போலவே உறுப்பினர்களும் கொண்டு வரலாம். அது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, நிராகரிக்கப்படும், விவாதிக்கப்படாமலே போய்விடும். ஆனால் இதுவரை நான் 5 மசோதாக்கள் என்னுடனே விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. நிறைவேறியதற்கு பின்னால் தான் எனக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும், 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறியது. ஆக இதுதான் ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம் என்கிற போது நம்முடைய பணி என்பது தனி சிறப்புடன் இருக்க வேண்டும். எங்கே செல்ல விரும்பினோம், இப்போது IAS அதிகாரிகளுக்கு பயிற்சி தருகிற இடம் மசோரி என்பது. அந்த மசோரியிலே சென்று
அவர்களுக்கு பாடம் நடத்துகிறவர்களுக்கு முன்னால் நான் உரையாற்றி விட்டு வருகிறேன் என்றால் இதுதான் வளர்ச்சி. அதற்கு காரணம் கலைஞர், அதற்கு காரணம் அண்ணாவும் பெரியார். எங்களை அழைத்து அரவணைத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்கிற போது ஒன்றை இழந்தோம் என்று வருந்துவதை விட அதை விட சிறந்த இடத்திற்கு சென்றோம் என்பதுதான் சிறப்பு. மாணவ மாணவிகளே, இன்றைக்கு கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவின் மூலமாக நான் உங்களை சந்திக்க வந்தேன். அரசியல் நான் நேரடியாக பேசவில்லை, நன்றாக கவனியுங்கள். அதே இயக்கத்தை சார்ந்தவன் அதே தலைவரை பற்றி பேசுகிற போது யாரையும் நான் நிந்திக்கவில்லை என்றால் நாகரிகமும் பண்பும் நிலவ வேண்டிய இடத்தில் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இது போல ஒலிபெருக்கிக்கு முன்னால் இருந்து பேசுகிறவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணத்தை அவர் சொல்லித் தந்திருக்கிறார். அது சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, இல்லை நியூயார்க், மாஸ்கோ, பெர்லின், பிராங்க்பர்ட், எங்க ஒரு இடத்தில் நிச்சயமாக சந்திப்போம். என்னை அடையாளம் தெரிந்த நீங்கள் தயவு செய்து என்னிடம் வந்து கை கொடுக்குங்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்காக 2024 ஜூலை 5ஆம் தேதி நீங்கள் வந்தீர்களே, அப்போது அந்த மன்றத்தில் இருந்த மாணவ மாணவிகள் நானும் ஒருவர். இன்றைக்கு இந்த ஊரில் இவ்வளவு சிறந்த இடத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற நாள் வர வேண்டும். அப்படி நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிற அதே நேரத்தில் நானும் இன்னும் உயர்ந்த நிலையில் இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு. ஆக வாழ்க்கை என்பது குறுகிய வட்டம் என்பதாக இல்லாமல் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் மாறி மேலும் வளர்ந்தவனாக வெற்றி பெற்றவனாக நானும் வளர்ந்து இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து சந்திக்க போவதை இப்போது எண்ணி இந்த அளவோடு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு கோரிக்கையை வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 400 மாணவ மாணவிகள் வெளிநாடுகளிலிருந்து இங்கு படிக்கிறார்கள். 400 மாணவ மாணவிகள் அயர்லாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பல்வேறு பகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் 400 பேருக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கவனிக்கும் முகமாக, அவர்களை பாதுகாக்கும் முகமாக நமது பேராசிரியர் சேகர் அவர்கள் இங்கே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்குவதற்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விடுதியை நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என அனைவர் சார்பாகவும் வெளிநாடுகளில் உள்ள 400 மாணவ மாணவிகள் இங்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை சற்றேறக்குறைய 5000க்கு மேலாக இங்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள். இது நேரடியான சேர்க்கை. நாங்கள் தொலைதூர கல்வியும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த வரக்கூடிய இந்த 400 மாணவ செல்வங்களும் பயன்பெறும் வகையில் தலைவர் கலைஞர் அவருடைய கொள்கைகளை முழுமூச்சாக வாங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் அந்த பெண்ணுரிமைக்காக நீங்கள் எங்களுக்கு இந்த அவசியம் இந்த உதவியை செய்து தருமாறு அனைவர் சார்பாகவும் கேட்டு இப்பொழுது நன்றி உரை ஆற்ற பேராசிரியர் அருணாச்சலம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிற மாண்புமை துணைவேந்தர் அவர்களே, இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவிலே சிறப்புரையாற்றி எல்லோரையும் சிந்தித்து வைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற மாண்புமை ராஜ்யசபை உறுப்பினர் திருச்சி சிவா ஐயா அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நன்றி நன்றிகளை சொல்லுகிற பொழுது தமிழக பல்கலைக்கழகங்களில் எத்துணை இருந்தாலும் அது அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு கலைஞரை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசிற்கும் எங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கும் எல்லாருடைய சார்பிலும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞரை தமிழகத்தினுடைய மேலாண் தலைவர் என்பதை விட உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக இங்கே ஐயா அவர்கள் உருவகப்படுத்தினார்கள். கலைஞர் சொல்லியதை சொல்லுகிறேன். நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். எங்களுடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள் அப்படித்தான். இங்கே நாம் என்பதற்குத்தான் இடமுடைய, நான் என்பதற்கு இடமில்லை. அதை விரைவிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாக்கிலே நிரூபித்து காட்டுவோம் என்று சொல்லுகிறோம். ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது ஒன்று சொன்னார்கள். அவர்கள் பாராளுமன்றத்திலே 45 ஆண்டுகளிலே கீழ் சபையிலே, லோகசபாவிலே, மேல் சபையிலே 36 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தனித்தமிழன் ஒற்றை மசோதாவை கொண்டு வருகிறார். அது அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அதனுடைய சிறப்பை மற்றவர் சொல்ல வேண்டும். அந்த ஒற்றை மசோதா திருநங்கைகளுக்கான உரிமைகளுக்கான மசோதா. அந்த மசோதாவை எந்த எதிர்ப்புமின்றி
முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது ஐயா அவர்களுடைய மசோதா என்பதிலே இங்கே அத்துணை பேரும் பெருமைப்படுகிறோம். ஐயா, நீங்கள் சொன்னீர்கள் மாற்றத்தை யோசித்த பல தலைவர்களில் அந்த மாற்றத்தை தக்க வைப்பதற்கு கலைஞர் அவர்கள் சிந்தித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இங்கே இத்துணை பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இது நாம் கண்ட சாட்சி. இங்கே வந்து நீங்கள் சொன்னீர்கள் என்றாவது ஒரு நாள் 10 வருடங்களுக்கு கிடைத்து ஐயா நெஞ்சார நன்றி சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு 10 வருடங்களுக்கு அல்ல 20 வருடங்களுக்குரிய நம்பிக்கை இங்கே நீங்கள் விளைந்திருக்கிறீர்கள். பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் துணைவேந்தர் ஐயா அவர்கள் சார்பிலும் இன்றைய நாளைய சமுதாயத்தின் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களை ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். தலைநகரில் தமிழரின் குரல் இது கவிதை அல்ல, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் எழுதிய புத்தகம். முடிந்தால் வாசித்து பாருங்கள். மேலும் குற்றவாளி கூண்டில் சாக்ரட்டிஸ், இதுவும் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம். இது இங்கே நமது லைப்ரரியில் இருக்கிறது. முடிந்தால் படித்து பாருங்கள். ஒன்றை சொல்லுகிறேன், அவர்கள் பத்திரிகை துறை தலைவராக துணைவேந்தர் அவர்கள் வாய்ப்பு கொடுக்கிற பொழுது இந்த தகவலை பதிவு செய்ய வேண்டிய அவசியம். தலைநகரிலே ஆகச் சிறந்த ஒரு